கூறு கறி 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 கூறு கறி. இப்போ கத்தாதப்பா வெயிட்டிங்கில் இருக்கும்ல. இன்னைக்கு என்னாச்சு வெளியே வந்து நிற்கிங்க? அன்னைக்கு கத்துன்னு கத்துன்னு குழம்பு கூட்டி வச்சுட்டு அதனால தான் ஏதாவது இருக்குமா? கறி கறியெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டியாப்பா நீ? ஆட்டுக்கறியா கோழிக்கறியா? அப்பா இருமா. இவன் வெயில் பைக்கை நிப்பாட்டிட்டு பகுமானமாக தான் பேசுவாப்புல. நாங்கள் அதுக்கு முன்னாடி என்னம்மா பண்ண சொல்கிற? ஒரு சுறாக இருக்குமா கூறு போட்ட விதம் ஒரே ஒரு தட்டு உனக்காண்டிமா. திருப்பி நீ ஒரே ஒரு தட்டு எடுத்து காமிங்க ஃபஸ்ட்டு. அது சுறா கறியான்னு நான் ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும்ல. சுறா கறி நீ வேற பிடிச்சி சாபம் விட்டுற. இப்போ இங்கே வாங்கிட்டு போகிற மீனே விற்க மாட்டேங்குது, கருவாடு போட்டாலும் விற்க மாட்டேங்குது. சுறா தான் நான் எப்படி நம்புறது? வெட்டி கொண்டு வந்தால் முழுசாக கொண்டு வந்தால் தானே சுறான்னு நம்ப முடியும். வெட்டி கொண்டு வந்தால் எப்படி நம்புறது? சுறா கறி தாம்மா. ஐயோ கண்டுபிடிச்சிட்டுமா? சரி பார்த்துக்குறோம். சுறா கறி தாம்மா. வாய்க்கில் என்னத்தை போலமுண்ணா சொல்லிட்டு என் பொண்டாட்டி வரும்போது செருப்பு வாங்கிட்டு வர சொன்னாமா. சைஸ் மறந்துட்டேன், அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையா? சைஸா? ரொம்ப தான் நம்பர் வாங்கிட்டு போங்க. அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். அடித்தாலும் பிய்யாது. அடித்தாலும் அப்போ தான் பிய்யாது. நல்லா பேட்டா செருப்பு வாங்கிட்டு போங்க. சரி உங்களுக்கு செருப்பு வேணுமா கறி வேணுமா? இப்போ எனக்கு இங்கேருந்தே அதை பற்றி பேச. இது சுறானா நான் வாங்கிக்கிறேன். இது சுறாவே இல்லைப்பா. ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோ? கண்டுபிடிச்சிருவாங்கள சுறாதாம்மா. இப்போ சுறா நான் எப்படி நம்புறது? வெட்டுனா எனக்கு தெரியாது. இப்பா வாங்க எனக்கு கண்ணு தெரியாதா? இது மாதிரி எவ்வளோ மீன் இருக்குது. இது மாதிரி தோல் தடிமானா மீன் வெட்ட உனக்கு கூட்டிகிட்டா போய் வெட்ட முடியும்? இது வேற இருக்காங்க வீட்டில் வேறு வேலை இல்லைன்னு இவர்கிட்ட வந்து வெட்டுறதுக்கு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் கண்டுபிடிச்சிட மாட்டேன். நைட் கொலான்னு சுறாதாம்மா. இல்லை சொன்னால் நான் மயில் கோலான்னு கேட்டு வந்துட்டு எனக்கு என்னதான் இருந்தால் எனக்கு குழம்பு கறி எடுத்துட்டு போய் குழம்பு வைப்போம். சரி கொண்டு போமா. சுறாதாம்மா குழம்பு. உனக்கு போய் கடைசி ஒரு கூறு நம்பர் இருந்தது, உனக்கு போய் கொண்டு வந்து சாப்பிட்றேன். சாப்பிடுமா. இது சுறாவா இல்லைன்னா நீ எனக்கு காசே தர வேணாம்மா. காசு தர வேணாம். சுறாவே இருந்துச்சுன்னு ஆல்ரெடி காசு பாதி கொடுக்காம தானே வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் புதுசாக காசு தந்துட்டு போகிறேன். கிளம்புவோம். போங்க போங்க கிளம்புங்க. என்னவே என்ன பாடுபடுத்துரு. ஆனால் அவன் புருஷனை என்ன பாடுபடுத்து இப்படியே தெரில. அவர் நினைச்சா தான் கொஞ்சம் பாவம். சொல்லி கொடுக்க டைலாக்லாம் பேசக்கூடாது. அவன் புருஷன் நினைச்சா தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. சரி பரவாயில்ல. மண்டை உடச்சிருவேன். எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் போடக்கூடாது. இவ்வளோ நாள் கொண்டு வந்தாருன்னா நம்ம ஆயணும். இன்னைக்கு அவரே ஆஞ்சு கொண்டு வந்திருக்காப்புல. சாரி கொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லாயிருக்கும். அப்படியே உப்பு போட்டு அரைச்சி கொடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும். சுறான்னு சொல்கிறாரு. ஆனால் பெரிய திருக்கையில் பீஸ் வெட்டி கொண்டு வந்த மாதிரியவே எனக்கு ஃபீலாக இருக்குது. தின்னு பார்த்தா சரி சுறானா திருக்கையை விட டேஸ்ட்டாக இருப்பான். கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சிடலாம். பண்ண கிடைக்கணும். சுறா மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 தக்காளி சுறா திருக்கு அதுகளுக்கெல்லாம் கத்திரிக்காய் போட்டு வைங்க. குழம்பு சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த வெள்ளை கத்திரிக்காய் தான். ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு உடம்பு தெரியல. என்ன எனக்கு காய்ச்சல் அடிக்குதா அடிக்கலையா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தேங்காய் சந்தன வெளியே உட்கார ஆசைப்பட்டது எனக்கு ஒரு தப்பா? அன்னைக்கு நான் உட்கார்ந்ததில் பிடிச்சி சீன்றிருந்தானே காத்தடிச்சு தும்மல் வந்து அன்னைக்கு சளி பிடிச்சி காய்ச்சல் மாதிரி இருக்குது. குழம்பு மசாலா பொடி புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு புளியெலாம் கிடைக்காதுல்லம்மா. புளியை வாங்கி அனுப்பிடுவோமா? என்ன நம்ம ஊர் புளி எப்படி இருக்கும் தெரியுமா? சரி கேட்குறவங்க கரெக்டாக கருவாடு அனுப்ப முடியுதாங்களா? கரெக்டாக கருவாடு அனுப்ப முடியுதான்னா வர்ற ஆர்டர் உட்காந்து தெளிவாக எடுக்க முடியுதாங்களா? இப்போ எதுவும் பண்ணாமல் எப்படி இல்லை இருக்கிறதையே என்னால் முடியலை. திருப்தியாக பண்ணாமையே 2 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உப்பு எடுங்கம்மா. அப்படியே கொஞ்சம் புளி கரைக்க டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அதில் கொஞ்சம் உப்பை போட்டு கரைச்சி
கரைச்சோம்னா ஒரு சாறு இல்லாமல் எல்லாம் வந்துடுவான். குழம்புக்கு உப்பு போடுவோம்ல. அப்பளம் ஊற்றுனதை விட இப்போ திக்காக இருக்குமா? சரியா? உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு தான் கரைச்சோம், அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்குவோம். இப்படி குழம்பு கரைச்சி விட்டு நம்ம தக்காளி பிசைஞ்சு விட்டுட்டு என்ன தக்காளி தானே, அதெல்லாம் விஷமா உங்களுக்கு? பாக்கெட்டில் அந்த உப்பு போட்டாங்க, பொருளை தூக்கி வச்சுட்டாங்க, திரும்ப ஒரு தூக்கத்தை போட்டுருவாங்க. தூக்கத்தை போட்டால் அவங்க அப்பத்தா வாங்கி வந்து தாளிச்சு இறக்குவாங்க. உங்களுக்கு அப்பத்தான் இருக்காது, நீ தான் வரைச்சி. எங்கள் அப்பத்தா இன்னும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அப்பத்தான் பார்க்குற வேலையை நீ பார்க்க முடியாது. அது என்னமோ இன்னும்மா எங்கள் அப்பத்தா பார்க்குற வேலை கூட நான் பார்க்க. இன்னும் 100 நாள் வேலைக்கு போகிறாங்கதா கருவாடு. சாயல்குடி சந்தை, சத்திரக்குடி சந்தை, பரமக்குடி சந்தை, அப்படி எத்தனை குடி இருக்கோ அத்தனை குடி சந்தைக்கும் போகிறது, ராமநாடு சந்தைக்கு போகிறது, எல்லா சந்தைக்கும் போகிறாங்க. 10 குறைக்கு 100 நாள் வேலைக்கு போகிறாங்க. எல்லா வேலையும் இப்போ அப்போ சாப்பிட்ட சாப்பாடுப்பா. டைம் ட்ராவல்னு ஒன்று இருந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோ பேருக்கு ஃப்ரைட் ரைஸை கொண்டு போய் கொடுத்து வந்துடுவேன். எல்லாம் தின்னுட்டு இந்த வருஷம் வர எது இருக்கா? எதுவுமே இருக்காது. அம்மாவில் வர என்ன நல்ல விளையாமா இருக்குது. ஏன் தெரியுமா? ஃப்ரைட் ரைஸை போய் எல்லோரும் கொடுத்துட்டு வந்துடும் டேஸ்ட்டை. அதோட எங்கே கேப்ப கம்பத்தோட யாருமா அந்த புள்ள என்னமோ கொண்டு வந்துச்சே, காணுமே அது எங்கே மாதிரி. அப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை வயசு அவங்க அப்போ கணக்கு கொடுமா? எங்கள் அக்காவுக்கு 30னா, எங்கள் அக்காவோட எங்கள் அப்பா ஒரு 20. எங்கள் அப்பாவுக்கு ஒரு 55 வயசுன்னு வைங்களேன், 50 to 55ன்னு வைங்களேன். இப்போ எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பத்தா ஒரு 20-25 வயசுக்கு மூத்தவங்களாம். ஏன்னா எங்கள் அத்தைக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா பிறந்திருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 80 வயசு ஆகிக்கலாமம்மா. 50 வயசில் மனுஷன் வாழ்றதே தெரியுது, இதில் உழைச்சி சாப்பிட்றதுங்கிறது. நமக்கு பாதி வயசு கூட ஆகலாதுல, இன்னும் நாக்கு தள்ளுது. எங்கள் அப்பா தான் இன்னும் ஒரு இருக்காப்புல. எங்கள் அம்மாச்சிக்கு சேம் ஏஜ், 2 பேருக்கு ஒரே வயசு. கொதிச்சிருச்சு. குழம்பு காஞ்சிட்டு குழம்பு இறக்கிட்டு தாளிக்க போகிறோம். என்னம்மா தோசைக்கல்லையா? கறிய தோசைக்கல்ல நான் முழு கடையை. உங்கள் அம்மா சூப்பராக வளர்த்துருக்காங்கம்மா அவங்கள. பொரிங்கெல்லாம் யார் பிடிச்சி வச்சிருக்கா? மேரினேட் பண்ணுங்க, பொரிங்க. என்னென்ன மசாலா பொடி போடணும்னு உங்களுக்கு தெரியுமா? அதில் அது என்னென்ன மசாலா போடணும்னு சொல்லி அதில் எழுதி வச்சுருப்பாங்க. எதில் எழுதி? என்ன மசாலா நம்ம இஷ்டத்துக்கு போடலாம். இஷ்டத்துக்கு போட்டு குழம்பு நல்லா இல்லைனா நம்ம தான் குழம்பே வைக்கல. குழம்பு வச்சுருக்காங்களே, அது என்னது? குழம்பு நாங்கள் குழம்பே இல்லையே. சுறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம். சுறா குழம்பு தான். சூட குழம்புமா சொன்னேன். அப்பா பறிச்சு போயினேன். கொண்டா சியன்ஸ் உனக்கு சோறே தரல போ. அப்பா நான் எடுத்துக்கிறேன். நல்லா நொறுக்கு மீனாக எடுப்போம். கொஞ்சம் மண்டை எடுத்துட்டேன். மண்டை எடுத்துட்டேன். என்னடா சோறு பொடியான் தவனுக்கு அதில்
அப்பா மண்டையை எடுத்துட்டேன். என்ன குழம்பு? வா வா பக்கத்தில் வா. இது என்ன குழம்பு? காய்கறி மட்டும் இருக்கு. அதான் மீன் குழம்பு. கொண்டா காமி தீயோ இவி இப்படி தீயோ ஒன்றுட்டு தான் உன் வசியை காட்டு தீயோ. எப்போ எனக்கு கறி எடுப்பா. கறி வேண்டாமாங்க? கறி வேணும். ஊத்துதா அப்பா இது அங்கிட்டு போடுப்பா. இது அங்கிட்டு இரு அப்பா கிளம்புறேன். பசிக்கிற அப்பாவுக்கு ரொம்ப. சூப்பரா இருக்கு. தக்காளி பழுத்துட்டு சாப்பிடுங்கடா சாப்பிடுங்கடா. அப்பா இது கொஞ்சம் தள்ளு. பானை வச்சு அடிக்க தண்ணி வச்சு அடிக்க இவ்வளோ காரு சாப்பிடுங்க. அப்பா இந்த கறியெல்லாம் அங்கிட்டு எடுத்து தள்ளி விடுப்பா. இந்த கறி எங்கிட்டு போடுப்பா. நல்லா இருக்குதா? இது குழம்பா சூப்பராக அம்மா சாப்பிட்டு சிக்கன் 65. சிக்கன் காடை மாதிரி இருக்குடே. கழுகு மாதிரி இருக்கு. அப்பா இந்த மீன்ல சதை இருக்கானே தெரியலப்பா. இந்த மண்டை பிச்சு சூப்பு சொல்ற சதை வந்துருச்சு. சரி வரி செம்ம டேஸ்டியா. சூப்பரா சரியான டேஸ்ட். சூப்பரா இருக்கு எல்லாமே. இந்த தண்ணி எடுப்பா. என்னத்தா யாருமே தண்ணி குடிக்கல. ஆனா உள்ள சோத்தா கிடக்கு. அப்பா அல்ல சோதா கரண்டிலேருந்து விழுந்ததுமா. சூப்பராக இருக்கு. பேசக்கூட முடியல. பசி வேற குடிப்புது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீனோடு சந்திப்போம். டாடா பாய். பாய்.